வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுற நேரத்துல திடீர்னு எல்லாத்துலயும் தடைகள் வருதா? நல்லா ஓடின பிசினஸ்ல திடீர் நஷ்டம், வீட்டுல காரணமே இல்லாம சண்டை, பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்காம போறது, உடம்புல ஒன்னு மாத்தி ஒன்னு நோய்னு பாடாய்படுத்துதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்கலையா? இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தா அதுக்கு ஒரு காரணம் கண் திருஷ்டியா இருக்கலாம். ஆனா இதுக்காக நீங்க கவலைப்படத் தேவையில்லை. ஏன்னா இந்த எல்லா கஷ்டங்களையும் வெறும் 3 நாள்ல விரட்டி அடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த திக்ரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது சாதாரண வார்த்தைகள் இல்லை. வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா நம்ம அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அருள். வாங்க அந்த அருள் பொக்கிஷத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். கண் திருஷ்டி, கண்ணேருங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது. அது நிஜம்னு இஸ்லாம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண் திருஷ்டி என்பது உண்மையே என்று கூறியிருக்கிறார்கள். திருக்குரான்லயே இதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப அழகானவங்க, பலமானவங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா வெளிய போனா ஊரே அவங்கள திரும்பி பார்க்கும். இதை புரிஞ்சுகிட்ட யாக்கூப் நபி தன் பிள்ளைகள் எகிப்துக்குள்ள போகும்போது, என் அருமை பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் ஒரே வாசல் வழியா போகாதீங்க, தனித்தனி வாசல் வழியா உள்ள போங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? தன் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா கம்பீரமா போறத பார்க்கும்போது மத்தவங்க பார்வையால, அவங்க மனசுல எழும் பொறாமையால தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு வந்திடுமோன்னு ஒரு தந்தையா பயந்தாங்க. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொறாமை பார்வைக்கு கூட பாதிப்பை உண்டாக்க முடியும். ஆனா கண் திருஷ்டினா யாரோ கெட்ட எண்ணத்தோட பொறாமையா பார்க்கிறது மட்டும்னு நினைக்காதீங்க. சில சமயம் ஒரு தாய் தன் குழந்தையோட அழகை பார்த்து பூரிச்சு போய் மாஷா அல்லாஹ் சொல்லாம வர்ணிக்கும்போது கூட திருஷ்டி படலாம். ஒருத்தர் உங்க வீட்டையோ வாகனத்தையோ பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வின் அருளை நினைக்காம புகழ்ந்தா கூட பாதிப்பு வரலாம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? திடீர்னு வர்ற தாங்க முடியாத சோம்பல், எந்த வேலையிலையும் ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது, காரணமே இல்லாம உடம்பு டயர்டா ஆகிறது, வீட்ல நிம்மதி இல்லாம போறது, குழந்தைங்க தொடர்ந்து அழுதுட்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அறிகுறிகளை நீங்க உணர்ந்தா அதுக்கான இஸ்லாமிய வழியில் தீர்வு தேடுறதுதான் புத்திசாலித்தனம். இவ்வளவு சக்தி வாய்ந்த கண் திருஷ்டியில இருந்து தப்பிக்க என்னதான் வழி? இங்கதான் அல்லாஹ்வின் கருணை நமக்கு வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதல் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருமுறை நம் அன்பு நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சோர்வா இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, முஹம்மதே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆம் என்று சொன்னாங்க. அந்த நொடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் ஒரு துஆவை ஓதி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த துஆதான் கண் திருஷ்டி, தீய சக்திகள்னு எல்லாத்திலிருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு கேடயமா நமக்கு கிடைச்சிருக்கு. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஅதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசித். அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஅதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசித். அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஅதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசித். அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்காக நான் ஓதிப் பார்க்கிறேன். உனக்கு துன்பம் தர்ற ஒவ்வொரு விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு ஆத்மாவின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரனின் கண் பார்வையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் உனக்கு குணமளிப்பானாக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்காக நான் ஓதிப் பார்க்கிறேன். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா? எல்லா சுகத்தையும் தர்றவன் அல்லாஹ் ஒருத்தன்தான்னு சொல்லி
முழுமையா அவன்கிட்ட சரணடைகிறது தான் இந்த துவா. தலைப்புல சொன்ன மாதிரி 3 நாள்ல ஒரு நல்ல மாற்றத்தை உணர்றதுக்கு இந்த துவாவை ஒரு குறிப்பிட்ட வழியில ஓதணும். ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு இந்த துவாவை 7 முறை ஓதி உங்க 2 உள்ளங்கையிலும் ஊதி உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுக்க தடவிக்கோங்க. அதே மாதிரி மக்ரிப் தொழுகைக்குப் பிறகும் 7 முறை ஓதி உடம்புல தடவிக்கோங்க. குழந்தைகளுக்கோ அல்லது வீட்ல வேற யாருக்காவது பாதிப்பு இருந்தா அவங்க மேல இந்த துவாவை 7 முறை ஓதி ஊதலாம். இதை முழு நம்பிக்கையோட அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாள் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் பனி மாதிரி விலகிறதை நீங்களே உணர்வீங்க. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துவாவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துவாவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துவாவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துவாவின் பொருள்: எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.